தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவால் கட்சியை இழந்த நபர்கள் சீமானின் அரசியல் இப்பொழுது புரிகிறதா எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நிச்சயமாக இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அதே நேரத்தில் இது பலருக்கும் படிப்பினையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னும் அவர்கள் யார் அப்படின்னு குறிப்பிட தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். திமுக அதிமுக என்ற அந்த திராவிட கட்சிகளை நம்பி மட்டுமே தன்னுடைய கட்சிகளை கொண்டு போய் அடமானம் வைத்து பிழைக்கக்கூடிய நபர்கள் இப்போ வரைக்கும் பல பேர் இருக்காங்க. வெறும் பணம் வந்தால் போதும், கட்சியை காப்பாற்றி கொள்ளலாம், நமக்கென்ற கொள்கையும் தேவையில்லை, நமக்கென்று யாரும் தேவையில்லை, ஒரு சின்ன கூட்டத்தை வைத்து வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு செய்தி தான் அது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக அவங்க கட்சியோ கட்சி சார்ந்த சின்னத்திலேயோ போட்டியிடாமல் ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது அதை ரத்து செய்வது, அவங்களுடைய பதிவு இருக்குது பார்த்தீங்களா, அதனை ரத்து செய்வதற்கான முழு உரிமையும் அவர்களுக்கு இருக்குது. அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு சில கட்சிகளை ரத்து செய்திருக்காங்க. அது குறித்து தான் நம்ம விரிவாக காண இருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா, தொடர்ந்து மாற்றுக் கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு வந்த நம்ம ஜான் பாண்டியன் இருக்கார்ல, அதாவது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் அந்த தலைவர், அவருடைய பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவரை போல உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வந்த கொங்கு நாடு மக்களின் தேசிய கட்சி, அந்த கட்சியுடைய பதிவையும் தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. இது மட்டும் கிடையாதுங்க, கூடவே தமிமு அன்சாரி இருக்கார்ல, நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் ஜனநாயக கட்சி, அவருடைய தேர்தல் பதிவையும் ரத்து செய்திருக்காங்க. அதற்கான காரணம் 2014 இருந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட தமிமுன் அன்சாரி 19, 21, 24 3 தேர்தலுமே அவர் போட்டியிடல. அப்படின்னும் போது அவரை ரத்து செய்வதை தவிர வழி இல்லைன்றதால அந்த கட்சியுடைய பதிவை ரத்து செய்திருக்காங்க. அதனால் கூட நீங்கள் பரவாயில்ல, இப்போ நான் சொல்ல போகிற ஆள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இப்போ அவர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆளாக எம்எல்ஏவை கணக்கு காட்டுறதுக்கு இஸ்லாமியருக்காக வச்சுருந்தவர் தான் இவர் ஜாஹருல்லா. அவர் பார்த்திங்கன்னா அவருன்னு ஒரு கட்சி இருக்குங்க, மனிதநேய மக்கள் கட்சி. அந்த கட்சியில் அவர் கடந்த 3 தேர்தல்களும் திமுக கூட்டணியிலிருந்து உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டதால் அந்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய பதிவு, அவர்களுடைய தனி சின்னத்தில் போட்டியிடாததால் அந்த கட்சியுடைய பதிவை ரத்து செய்திருக்கிறதா தேர்தல் ஆணையத்திலிருந்து தகவல் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பல கட்சிகள் இன்னும் இந்த திராவிடர்களை நம்பி கொண்டு கிடக்கிறது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, திராவிடர்களை நீங்கள் நம்ப தேவையில்லை, நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா திராவிடம் வேறு வழி இல்லாமல் ஓடி போயிடும். அந்த விஷயத்தில் அண்ணன் சீமானை மிஞ்சி இங்கே யாரும் இல்லை. அவர் ஒருத்தவர் மட்டும்தான் இன்னும் வலுவாக நின்று அவர்களை எதிர்க்கிறார். அதே நேரத்தில் கட்சியெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்லாம் அவருக்கு விஷயம் கிடையாது. மக்களுடைய பிரச்சனையில் நிற்கிறாரு. தன்னால் மக்கள் அந்த கட்சி நமக்கானது அப்படிங்கிறத அதை காப்பாற்றி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா 1.1 விழுக்காடு இருந்தது, 8 விழுக்காடெல்லாம் தாண்டி வரணும், அங்கீகாரம் பெறணுங்கிறது வெறும் 8 வருஷத்துலங்க. அவங்க கட்சி ஆரம்பித்தது வேணால் 2009 இருக்கலாம், ஆனால் 16 பிறகு தான் அவங்க பார்த்திங்கன்னா தேர்தல் காலத்துக்கே வராங்க. அது ஆரம்பித்து வெறும் 8 வருஷத்தில் இந்த ஒரு சம்பவத்தை செய்திருக்காங்க. அப்படின்னா வரும் காலம் தமிழ் தேசிய காலம் தான் மட்டும்தான் இருக்குமே தவிர இங்கு திராவிடத்தை அழித்து ஒழிப்பதில் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தின் பங்கும் அண்ணன் சீமானின் பங்கும் அளப்பரியதாக நிற்கும். அப்போ இந்த உதிரி கட்சிகள்லாம் என்ன வேலை செய்கிறாங்க? இப்போ நம்மளது ரத்து பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்கள்ல, அந்த சந்தோஷப்பட்டிருக்கவங்கெல்லாம் இன்னும் சிறிது காலத்தில் என்னென்ன ஆகிறாங்க, எங்கெங்கே தெரிச்சு ஓடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். தமிழ் தேசியமாக திராவிடமா என்பது மட்டும்தான் போரே தவிர, ஒரு சினிமா நடிகர் கூறுவது போல அவர்களுக்கும் இவர்களுக்கும் மட்டும்தான் போட்டியே அப்படிங்கிறதெல்லாம் வெற்று கூச்சல்.